ஓகே. ஸோ ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம ஒரே ஹாட் நிமிஷம் அட் ஃபீச்சர். ஒரே நிமிஷம். நான் சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டில் இட்ஸ் லோடிங். ஓகே. யா ப்ளீஸ் கோ கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஹாட் அட் ஃபீச்சர் பார்க்க போறோம். ஸோ ஹாட் அட் ஃபீச்சர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி ஒர்க் ஆகும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணுவோம், ஸோ என்ன மாதிரி எப்படி எனேபிள் பண்ணுவோம், அதை கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு மெயினா நிமிஷம். ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஹாட் அட் ஃபீச்சர் உள்ள வாங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த சினாரியோலலாம் வந்து நம்ம ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், எதுக்காக ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படிலாம் ரெக்வஸ்ட் வரும், ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் நமக்கு ரெக்வஸ்ட் வரும், உங்க ரியல் டைம் சினாரியோ வச்சு சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்ப பார்க்கலாம். சிபியு மெமரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிபியு மெமரியில தான் அந்த ஹாட் அட் ஃபீச்சர்ன்றது ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. அது என்ன, அது அது அந்த ஃபீச்சர்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாவே பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஎம்க்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூ அலோகேட் பண்றோம், மெமரி அலோகேட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஸோ சிபியூ மெமரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்குவயர்மெண்ட் லைக் கமிஷன் பண்ணும்போது ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது பிசினஸ் கிட்ட இருந்து. ஸோ அதே சிபியூ மெமரி வந்து நம்ம கடைசி வரைக்கும் அதை டீகமிஷன் பண்ற வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணுவோமா, அதே கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா நோ. பிகாஸ் ஆஸ் பேர் தேர் இன்ஸ்டன்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, சப்போஸ் அப்ளிகேஷனுக்கு அவங்க மோர் அப்ளிகேஷன் பண்றாங்க. ஒன் செகண்ட் கைஸ். ஸோ யா இப்போ வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் சர்வர் அது. அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டெஸ்ட் அப்ளிகேஷன் ஆர் சம்திங் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ற ஒரு விஎம். எனக்கு வந்து ஒரு ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகுது. அஸ் ஏ டெவலப்பர் நான் வந்து எனக்கு நிறைய அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும், நிறைய அதுல செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது ஆப்வியஸா நம்மளுக்கு என்ன ஆகும்னா சர்வருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சிபியும் சரி மெமரியும் சரி. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த சர்வர்ல சிபியூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணித்தாங்க, இல்ல மெமரி இன்க்ரீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தும் ரெக்குவயர்மெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வி சென்டர்ல வந்து நம்மளுக்கு அலர்ட் வரும் பேஸ்ட் ஆன் சிபியூ ஆர் மெமரி வாட் எவர் என்ன ரிசோர்ஸ் அதிகமா இருக்கோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அலர்ட் வரும். லைக் மானிட்டரிங் டூல்ல அலர்ட் வரும், பிளஸ் வி சென்டர்லயும் தெரியும். ஸோ இது மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் லாகின் பண்றாங்க, என்ன மாதிரி டைம்ல வந்து அது யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணுவோம், இது மாதிரி இருக்கு ஸோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம. அது அது இந்த டூ டூ டைப்ஸ் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் நம்ம ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம், பிளஸ் பிசினஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும். ஸோ இது மாதிரி டைம்ல எல்லாம் இப்போ ஒரு சர்வர் இருக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வர் ஆன்லைன்ல வச்சுக்கிட்டே நம்ம ஆட் பண்ணலாம். அதுதான் ஹாட் அட் ஃபீச்சர். இப்ப நம்ம வந்து நார்மலா இப்ப வந்து நம்ம அந்த ஃபீச்சர்லாம் எனேபிள் பண்ணல, சிபியூக்கு மெமரிக்கு ரெண்டுக்குமே எனேபிள் பண்ணல. நம்ம இப்ப எப்படி வந்து எனேபிள் பண்ண ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ண முடியும், சிபியூ ஆர் மெமரி எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது இது வரைக்கும் கிளியரா நான் சொன்னதுல? ஆட்டட் ஃபீச்சர்னா எதுக்காக, என்ன பண்ணுவோம், ஐ மீன் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன். பட் என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோன்றது புரியுதா? இது only for resource increase or decrease, right? எஸ், பட் சிபியூக்கு வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்றேன். ஓகே. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா? யா, பண்ண முடியாது. ஓகே, நோட்டட். யா, ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம லைவாவே பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம ஆஃப்லைன் போகணும்னு அவசியம் இல்லை. பட் இது ஆட்டட் இந்த ஃபீச்சர் வந்து மெயின்லி ஃபார் தி சிபியூ அண்ட் மெமரி. ஓகே.
ஓகே. ஸோ ரெக்வயர்மெண்ட் எதுக்காக நம்ம பண்ணுவோன்றது கிளியர் ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்ப வந்து பெனிஃபிட் அதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எனி ஒன் விஎம்க்கு போயிடுங்க அசோக். இந்த விஎம் வந்து ஆல்ரெடி பவர்ட் ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் பவர் ஆன் பண்ணிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இத காமிச்சுக்கலாம் உங்க ஒரு ரெஸ்யூம்ல. ஒரு கரெக்ஷன். இப்ப வந்துட்டு சிபியூ டிக்ரீஸ் பண்ணலாம் இல்லையா, பவர் ஆஃப் பண்ணி? சிபியூ டிக்ரீஸ் பண்ண முடியாது. பண்ணலாமே. அலோ பண்ணாது. இந்த மெமரி இந்த பண்ணலாம். விஎம் இந்த விஎம் இப்ப ரைட் கிளிக், பவர் ஆஃப் விஎம் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போங்க. ஆல்ரெடி 2 சரி, தான் இருக்கு. பண்ணலாம். ஆல்ரெடி 2 தான் இருக்கு. ஒன் ஒன்னு மாத்துங்க. போடுங்க, ஒன்னு இந்த மாத்துங்க. ஒர்க் மாறும் ஆனா. பண்ணலாம், பவர் ஆஃப்ல ஓகே இருந்தா கொடுங்க. பண்ணலாம். பட் ஓகே பண்ண இல்ல ஆகும் முடியும். ஆகும். இல்ல ஆகும் பவர் ஆஃப் ஆகும். ஈவன் ஹார்ட் எனேபிள் இருந்தாலும் ஆகும். CPU வந்து டிக்ரீஸ் பண்ண கூடாது தெரியா? as per recommendation we should not go with the decrease of the CPU. ஓகே ஓகே சரி. எப்படின்னு தெரியல உங்க என்விரான்மெண்ட்ல, பட் எங்க என்விரான்மெண்ட்ல வந்து அதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்றோம், நாங்க பண்ண மாட்டோம். சரி ஓகே ஓகே. யா சம்டைம்ஸ் வந்து சிபியூ டிக்ரீஸ் பண்றதால லினக்ஸ் மிஷின்ல இஷ்யூஸ் வரும். நான் பார்த்துருக்கேன் நான் அது. ஸோ பிஃபோர் தட் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து பண்ணுவோம். பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ ஒரு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரீசெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளஸ்டர்ல ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். ரிசோர்ஸ் ஃபீஸபிலிட்டி இருக்கணும். லைக் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பிஎம் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து 500 GB ரேம்ல ரன் ஆகிட்டு இருக்கு, எனக்கு 700 GB ரேம் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ESXi ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணி ஓகே அப்படின்னா தான் நீங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி ஓகே இல்லாட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ரிசோர்ஸ் ஃபீஸபிலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்படி அதே மீறி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த ESXiல மெமரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து இப்படிதான் நீங்க சஜஷன் கொடுக்கணும். சரிங்களா? ESXiல மெமரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஎம்மோட மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ CPU இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளஸ்டர்ல CPU இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி சப்போஸ் CPU இல்லாட்டி என்ன பண்ணலாம், யாராவது சொல்லுங்க பாபா. இப்போ எனக்கு வந்து ஒரு 16 CPU ரன் ஆகிருக்கு ஒரு விஎம்ல. ஒரு யூசர் வந்து 32 CPU கொடுக்க சொல்றாங்க. அப்படி அந்த 32 CPU நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னெல்லாம் செக் பண்ணணும்? எப்படி சப்போஸ் கிளஸ்டர்ல அதுக்கான இது இல்லாட்டி என்ன பண்றது, யாராவது சொல்லுங்க பாபா. எஸ் டெஸ்ட் விஎம் இல்லாட்டினா வந்து ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் விஎம் மைக்ரேட் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் எதனா தேவையில்ல ஸ்னாப்ஷாட் இல்ல கிளியரன்ஸ் பர்பஸ். எஸ் பாலாஜி யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. See, powered off VM வந்து not consuming the resource. Powered off VM only consuming the data source space. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு VM நீங்க பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CPU மெமரி ரிலீஸ் ஆயிரும், பட் டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. சரிங்களா? அதனால பவர் ஆஃப் VM பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த சினாரியோல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது நான் கிரிட்டிக்கல் VM, டெஸ்ட் VM, க்ளோன் காப்பி எடுத்து மறந்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பவர் ஆஃப் பண்ணலாம். அப்படி பண்ணா ரிசோர்ஸ் வந்து ஓரளவு நீங்க கொண்டு வரலாம். அதையும் மீறி எனக்கு ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு ESX தான் ஆட் பண்ண முடியும். இப்ப மெமரி வந்து கிளஸ்டர்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு மெமரியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். எதுல? ஹோஸ்ட்ல, ESX ஹோஸ்ட்ல. பட் CPU வந்து இல்லை அப்படின்னா நீங்க CPU இன்க்ரீஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த கிளஸ்டர்ல புது ESX ஹோஸ்ட் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க சஜஷன் சொல்லணும். இதை யார் சொல்லுவா அப்படின்னா L3 L4 சொல்லுவாங்க. இந்த ஃபீஸபிலிட்டி செக்லாம் பண்ணணும். ஈவன் தோ இது L2 கூட செக் பண்ற வேலை தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். செகண்ட் பிஃபோர் தட் டவுன் டைம் வாங்கணும். ஒரு ரிசோர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஹாட் ஃபீச்சர் எனேபிளா இல்லாட்டி டவுன் டைம் வாங்கணும். நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நினைக்கிறேன். ஐ பிலீவ் நோட் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட், ஒரு ஆக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்னாப்ஷாட் கண்டிப்பா எடுக்கணும். ஸ்னாப்ஷாட் எடுக்காம இந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா?
ஏன்னா ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா லினக்ஸ் மிஷின்ல பிரச்சனை வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். சிபி கோரோ அல்லது மெமரி இன்க்ரீஸ் பண்ணா எதுவும் பிரச்சனை வர்றது மேக்ஸிமம் வராது. பட் சிபியூ கோர் நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப இஷ்யூஸ் வருது. அது சம் லினக்ஸ் மிஷின்ல வருது. விண்டோஸ்லாம் நான் பெருசா பார்த்தது கிடையாது. பட் லினக்ஸ்ல நான் பார்த்துருக்கேன், என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைம்ல நாங்கள் வந்து ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணோம். ஸோ அதனால ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே யா ஓகே. ஸோ யா ப்ரீசெக்ஸ் தேரி சொன்ன மாதிரி இதுதான் ப்ரீசெக்ஸ். மெயினா வந்து நம்ம ரிசோர்ஸ் செக் பண்ணணும். எங்க செக் பண்ணுவீங்கன்னா, இந்த விஎம் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இல்ல அந்த கிளஸ்டர்ல எவ்வளவு இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைக்ரேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் ரிசோர்சஸ் மஸ்ட். நீங்க எப்பவுமே ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ரிசோர்சஸ் கண்டிப்பா செக் பண்ணணும். செக் பண்ணாம நீங்க வந்து பண்ணிட்டீங்க, ஓகே அதுல ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா ப்ராப்ளம் வரும். நீங்க அந்த விஎம்க்கு மட்டும் இல்ல, மத்த விஎம் கூட இருக்கிற விஎம்க்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நீங்க மெயினா பாத்துக்கோங்க. அண்ட் ஈவன் நீங்க இப்போ இந்த ESXல இப்ப இருக்கு ரிசோர்சஸ், நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. பட் ஆஃப்டர் அடிஷன் வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும், த்ரெஷ்ஹோல்டு ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணுங்க. 70% மேல அந்த த்ரெஷ்ஹோல்டு, இப்ப சிபியூ வந்து 70% கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா நீங்க ஆட் பண்ணாதீங்க, இல்ல மைக்ரேட் பண்ணிட்டு நீங்க அதுல ஆட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பண்ணுங்க. ஈவன் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஸ்னாப்ஷாட் ஏன்னா தேடி சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நிறைய வரும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சர்வர் வந்து அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். எதுவுமே அப்ளிகேஷன் எதுவுமே வந்து ரன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ப்ரொடக்ஷன் அவர் இருந்தால் நம்ம ரிவர்ட் பண்ணி விட்டுடலாம் ஸ்னாப்ஷாட். ஸோ இது மெயின் 2 விஷயம். ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட், முன்னாடி அதுக்கு ப்ரீ செக்ஸ் வந்து ரிசோர்சஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்க கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கா, 70% கீழே இருக்கா, நம்ம பண்ணலாமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நல்லா வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். இது மெயினா என்ன அப்படின்னா, இது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்க லைக் L2 L3 டீமா போறீங்க அப்படின்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல போடுவீங்க இல்லையா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட உங்களை கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் சிபியூ மெமரின்றத பார்க்கலாம். சிபியூ மெமரி இப்போ வந்து சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணிருப்போம். இப்ப சர்வர் ஆன்லைன்ல வச்சு நம்ம பார்க்கலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா இல்லையான்றத நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதனால வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியல சர்வர் ஆன்லைன்ல இருந்தா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த சர்வர் ஆன்லைன் வந்துடுச்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம எடிட் செட்டிங்ஸ் போயிடுங்க அசோக். ஓகே, ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிபியூ ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. அந்த சிபியூ அந்த 2 இருக்கு இல்லையா, அங்க அந்த கிளிக் பண்ணுங்க. சிபியூ 2 யா இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது லைக் நம்மளால அந்த ஆப்ஷனே இல்ல நம்மளுக்கு. ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணியும் பார்க்க முடியாது சேஞ்சஸ். ஸோ விச் மீன்ஸ் என்ன, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுதான். சர்வர் ஒன்று ஆன்லைன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி நம்ம பண்ண முடியாது. டவுன் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் சிபியூ. அதே மாதிரி மெமரி போங்க, இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. யா மெமரி பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காமிக்காது. இன்க்ரீஸ் பண்ற ஆப்ஷனோ டிக்ரீஸ் பண்ற ஆப்ஷனோ இதுலயும் காமிக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இது ஆன்லைன்ல இருக்கு, நம்ம அந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணல. இப்ப நம்ம வந்து டவுன் டைம் எடுத்துக்கலாம். டவுன் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலியமா ஏன் இந்த ஹாட்டட் ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சர்வர் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு, எனக்கு வந்து இந்த சர்வர் டவுன் டைமே எடுக்கக்கூடாது. லைக் ப்ரொடக்ஷன் சர்வர் 24/7 ரன் ஆயிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு வந்து அதுல வந்து ரிசோர்ஸ் வந்து பத்தல. ஸோ நிறைய யூசர்ஸ் லாகின் பண்றாங்க, யூசேஜ் அதிகமா இருக்கு, எனக்கு ரிசோர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படின்னு பண்ணும்போது நான் வந்து டவுன் டைம் கொடுக்க மாட்டாங்க. எந்த பிசினஸுமே வந்து 24/7 ரன் ஆகிற ஒரு சர்வரை வந்து டவுன் டைம் அவங்க கஷ்டம் கொடுக்கறது. அதுக்கு நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கொடுக்க கஷ்டம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டட் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வர் அவைலபிளா இருக்க சொல்லவே, ஆன்லைன்ல இருக்க சொல்லவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் ஆட்டட் ஃபீச்சர். இப்ப நம்ம சர்வர் டவுன்ல இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் எப்படி சேம் டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. சர்வர் டவுன்ல இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகுறதும் ஒன்னும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆன்லைன்ல இருக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஆன்லைன்ல இருக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணா சம்டைம்ஸ் there is a chances for the performance issue, not sometimes many times. என்னோட என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க நன் ஆஃப் த சர்வர்ல நாங்க எனேபிள் பண்ணிருக்க மாட்டோம். ஈவன் சிபியூ மெமரி என்ன ரெக்வஸ்ட் வந்தாலுமே நாங்க டவுன் டைம் கேட்டுட்டு தான் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா
எங்களது வந்து நாட் ஒன்லி ஹியர், மோஸ்ட் ஆஃப் த சர்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். நம்ம ஆன்லைன்லயே இப்போ ஒரு சர்வரை, இப்போ ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, நான் ஆன்லைன்ல பண்றேன் அப்படின்னா அது ஒரு பெரிய நிறைய அப்ளிகேஷன் ஓடுற சர்வரா இருந்தா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகும், சம்டைம்ஸ் ஹேப்பன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அன்ஸ்டேட் கூட போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் நாங்க வந்து அந்த ஆப்ஷனே எனேபிள் பண்ணல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த நான் கம்பெனில அதுல எல்லாத்துலயுமே ஆட்டோ எனேபிள் பண்ணிருப்போம். ஸ்பெசிபிகலி மெமரி, நாட் ஃபார் சிபியூ, ஸ்பெசிபிகலி மெமரி. சிபியூ வந்து மோஸ்ட்லி ஆட்டோ எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிபியூ வந்து தெர் ஆர் சான்சஸ், சிபியூ இன்க்ரீஸ் பண்ணும் போது நிறைய சான்சஸ் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து சிபியூ டிசபிள் பண்ணி வைப்பாங்க, மெமரி எனேபிள் பண்ணி வைப்பாங்க. இப்ப பிரசன்ட் கம்பெனி எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாவே டிசபிள் பண்ணி தான் வச்சிருக்கோம், சிபியும் சரி மெமரியும் சரி. எதனா ரெக்வஸ்ட் வந்தா நாங்க டவுன் டைம் எடுத்துட்டு தான் நாங்க பண்ணுவோம். ஸோ இது மாதிரி என்விரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்படிதான் இருக்குமானா இருக்காது. இப்ப என் கம்பெனில எப்படி இருக்குன்னா பெரிய கம்பெனில வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிக்கணும், அதுதான். ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப சர்வர் டவுன்ல இருக்க சர்வருக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி அதுவும் இன்க்ரீஸ் எப்படி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்குதுன்றத செக் பண்ணிடலாம். இந்த சர்வர் ஆர்டிபி எடுத்துக்கோங்க அசோக். ஐ மீன் எந்த சர்வர் இது ஆன்லைன்ல இருக்கா? ஓகே ஃபைன், இதை விட்டுருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம பவர் ஆஃப்ல இருக்கு இல்லையா? ஆமா, ஓகே. இப்ப இந்த சர்வருக்கு நம்மளால இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் காமிக்கும், ஏன்னா இது டவுன் டைம்ல இருக்கு, ஆல்ரெடி ஆஃப்லைன்ல தான் இருக்கு, சர்வர் டவுன்ல தான் இருக்கு, அதனால ஈஸியா நம்மளுக்கு காமிக்கும். இப்ப எடிட் செட்டிங்ஸ் போங்க. ஸோ யா, சிபியூ இப்ப பாத்தீங்கன்னா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சாக்கெட் யா 2 தான் இருக்கு இல்லையா? ஓகே, எவ்வளவு ஒரு ESXi-ல எவ்வளவு சிபியூ இருக்கு? ஆமா ஆமா, ஏன்னா மேக்ஸிமமே 2 தானே காமிக்குதுங்க. ஜி அந்த ESXi ஹோஸ்ட்ல செக் பண்ணுங்க ஜி, ESXi எவ்வளவு அலாட் பண்ணிருக்கீங்கன்னு. பண்ணுங்க. இதோட பேரண்ட் எதுன்னு பாருங்க. 4 தான் அலாட் பண்ணிருக்காங்க, 2 கோர் தான் அலாட் பண்ணிருக்காங்க. அப்ப ஓகே, கரெக்ட் தான். சரி ஓகே, சரி ஓகே, போயிடுங்க அங்க. செட்டிங்ஸ் ஓகே. ஸோ இது மேக்ஸிமமே நம்மளுக்கு 2 தான் அங்க இருக்கிறதுனால அவ்வளவுதான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சிபியூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இங்க பார்க்க முடியாது, அதை நம்ம விட்டுடலாம். பட் நீங்க ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சிபியூ இருக்கும், பிகாஸ் ஒரு ESXi-க்கும் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நம்ம ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா 1 2 அது மாதிரி 4 நிறைய இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 16 கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிபியூ இன்க்ரீஸ் பண்றது. மெமரி அப்படியே மெமரி. உங்களோட என்வாயர்மெண்ட்ல பிசிக்கல் சர்வர்ல வந்து எவ்வளவு கோர் நீங்க இருக்க மாதிரி சர்வர் சூஸ் பண்ணுவீங்க? லைக் 24 64 32 மேக்ஸிமம் வந்து எங்களுது 64லாம் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவு நான் செக் பண்ணேன். பிளஸ் அதுல மினிமம் சொல்லுங்க, பிளஸ் எவ்வளவு விஎம் ரன் பண்ணுவீங்க ஆக்சுவலி ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன்? யா, விஎம் வந்து எப்பவுமே ரன் பண்றது வந்து ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆன் ரிசோர்ஸ். இது வந்து நம்ம இவ்ளோ விஎம் தான் ரன் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஏன்னா 64 நிறைய விஎம் ரன் பண்ணலாம். பட் நம்ம கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கா? ஒரு ESXi-ல 64 கூட ரன் பண்ணலாம், 100 கூட ரன் பண்ணலாம், ஆனா நம்ம கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கான்றத மெயின். என்னோட ஒரு क्वेश्चन, இப்ப 64 கோர் ப்ராசஸர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா லைக் நான் 2 கோரா 32 விஎம் ரன் பண்ணலாம் ரைட்டா? புரியல, நீங்க 2 கோர் எத்தனை விஎம் ரன் பண்ணலாம்னு சொல்றீங்க? 32 ரன் பண்ணலாம் ரைட்டா? 32 எஸ், 32 விஎம் only 2 கோர் அலோகேட் பண்ணா. 64 கோர் உள்ள CPU ல வந்து பாத்தீங்கன்னா 32 நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் விஎம்க்கு நம்ம 2 கோர் அலாட் பண்ணலாம். சோ இப்படி தான சினாரியோ இருக்கும், இல்ல வேற ஏதாவது? இது வேற மாதிரி கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் தான் உங்களுக்கு தேடி அப்புறம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சோ அந்த கால்குலேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு 20 கோர்லாம் இருக்கு. ஓகே, யா 20 த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவை கழிச்சிட்டு ரிமைனிங் கால்குலேட் பண்ணுங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா கரெக்ட். அந்த 30% நீங்க எடுத்துக்காதீங்க.
எப்பவுமே Okay. 30% வந்து விட்டுடணும். எங்களது மேக்ஸிமம் 64 வரைக்கும் இருக்கு. 64 கோர். ஓகே. எவ்வளவு விஎம் அதுல ரன் பண்றீங்க? விஎம் வந்து ஒண்ணுதான் போயிட்டு இருக்கு, ஒண்ணுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் ஓகே அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அது ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். இப்ப இது எங்களுதுல போட்டு வச்சிருக்கோம் 64 போட்டு வச்சிருக்கோம், ஆனா ஒரே ஒரு விஎம் தான் ஓடிட்டு இருக்கு. சோ அது பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட் பிளஸ் இது தேவைப்படும்ன்றத நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம Okay. ஃபியூச்சர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்னா நம்ம விஎம்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. மேக்ஸிமம் 64 32 பட் நிறைய வந்து 32 இருக்கு எங்களுது. ஓகே ஓகே. யா ஓகே கண்டிப்பா. பேஸ்ட் ஆன் நம்ம சிபியூ என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த த்ரெஷ்ஹோல்டு விட்டுட்டு நம்மளுக்கு விஎம் அலோகேட் பண்றோம். பட் ஹியர் நம்ம கிட்ட இல்லாதனால 2 வரைக்கும் தான் காமிக்குது. மற்றபடி நிறைய சிபியூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க நிறைய லிஸ்ட் டவுன் காமிக்கும், அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மெமரி வந்தீங்கன்னா மெமரி சேம் கிளிக் பண்ணுங்க அசோக். மெமரி இது எவ்வளவு இருக்கு ஹோஸ்ட்ல கேன்சல் பண்ணிட்டு செக் பண்ணுங்க ESXi ல. ஓகே 18 GB. ஓகே அது இன்னொன்னு 111 4 GB. ஓகே 112 ஓகே 4 GB. டோட்டலா என்கிட்ட 32 GB தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஓகே இப்படி ஹோஸ்டுக்கு மட்டும் செக்ரிகேட் பண்ணிருக்கீங்க. செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் அதிகமாக மொத்தம் 4GB மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே புரியுது புரியுது. ஓகே ஃபைன். சோ மெமரியுமே அதே மாதிரி தான். மெமரி வந்து லைக் எவ்வளவு மெமரி வேணாலும் டிபி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மெமரியும் நம்ம கிட்ட வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவும் ஆஃப்லைன்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா லைக் 30 இப்போ 4 GB இருக்கு, நம்ம 32 GB மாத்தணும்னா 32 கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலா எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். எப்போ சர்வர் டவுன்ல இருக்கும் போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சர்வர் ஆன்லைன்ல இருக்கும் போது நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ரிசோர்ஸ் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த சர்வர் ஆன் மெயின் என்னன்னா ஃபர்ஸ்ட் இது மெயின் திங். இப்ப ஆட்டாட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வர் டவுன்ல இருக்கணும். இது ஹாட் ஆட் ஸ்பெல் பண்ணுங்க. ஹாட் ஆட்டா இதோ இருக்கு பாருங்க, ஹாட் பிளக் HOT இருக்கா, மெமரி ஹாட் பிளக். இது என்ன சொல்லுவாங்க, ஹாட் ஆட் ஃபீச்சர் சொல்லுவாங்க. சோ அதுதான் ஹாட் ஆட் ஃபியூச்சர் ஆட் ADD ஃபீச்சர். ஹாட் ஆட் ஃபியூச்சர். ஓகே ரைட். ஓகே சோ இங்க மெமரி ஹாட் பிளக் பாத்தீங்களா, இது எனேபிள் நம்மளுக்கு காமிக்குதா? அதே மாதிரி சிபியூலும் காமிக்கும். இது எப்போ நம்ம எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னா சர்வர் டவுன்ல இருந்தா மட்டும் தான் இது எனேபிள் பண்ண முடியும். இப்ப சர்வர் ஆன்ல இருக்குல்ல, அந்த சர்வர் போங்க, அப்ல இருக்க சர்வர் கேன்சல் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா கிரேட் அவுட்ல இருக்கு. சிபியூ ஹாட் பிளக் பாத்தீங்கன்னா எனேபிள் சிபியூ ஹாட் ஆட் என்னவா இருக்கு, டிசேபிள். ஐ மீன் அது கிரேட் அவுட்ல இருக்கு. நம்ம எனேபிளும் பண்ண முடியாது, டிசேபிளும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சர்வர் ஆன்லைன்ல இருக்கும் போது அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ண முடியாது. அந்த சர்வர் டவுன்ல வச்சுதான் அந்த ஃபீச்சரையே நம்ம எனேபிள் பண்ணணும். அதனால நிறைய என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் கமிஷன் பண்றாங்க இல்லையா, சர்வர் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அப்பவே வந்து சர்வர் இதை வந்து ஹாட் ஆட் எனேபிள் பண்ணுவாங்க. நாங்க ப்ரீவியஸ்ல எல்லாம் சர்வர் கிரியேட் பண்ணும் போதே இதை ஹாட் ஆட் எனேபிள் பண்ணுவோம். பிகாஸ் சர்வர் ஒன்ஸ் நாங்க ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க டவுன் டைம் வாங்கி இதை எனேபிள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்க ஒன்ஸ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி கிரியேட் பண்ணும் போதே எல்லாத்தையும் நம்ம கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமே இதை எனேபிள் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சர்வர் டவுன்ல இருக்க சர்வர் போலாம். இப்ப சர்வர் அந்த டவுன் சர்வர் போயிடுங்க, இதை கேன்சல் பண்ணிட்டு. இப்ப இது வரைக்கும் கிளியரா புரியுதுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல ஓகே ஓகேல. ஹாட் ஆட் எப்ப எனேபிள் பண்ணுவோம்? ஐ மீன் எப்படி சர்வர் எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தா எனேபிள் பண்ண சர்வர் கமிஷனிங் பண்றப்பே டவுன் இருக்கிறப்பே ஷட் டவுன்ல இருக்கும்போது எனேபிள் பண்ணுவோம். கரெக்ட். சர்வர் ஷட் டவுன்ல இருக்கும்போது மட்டும் தான் எனேபிள் பண்ண முடியும். இல்லனா நமக்கு அந்த ஆப்ஷன் கிரியேட் அவுட்ல இருக்கும், பண்ண முடியாது. சோ உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து இப்ப ஹாட் ஆட் ஃபீச்சர் எனேபிள் பண்ணனும், மை சர்வர் இஸ் ரன்னிங், சோ will you able to do it அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க நோ, பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन. சோ நீங்க பண்ண முடியாது, டவுன் டைம் எடுத்து தான் பண்ணணும்ன்றதை நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லலாம்.
ப்ரொடக்ஷன்ல எல்லா விஎம்க்கும் ஹார்ட்டட் வந்து எனேபிள் பண்ணிருக்கோமா இல்ல பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணுவோமா அது? இல்ல அதுதான் சொல்றேன். என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்ப எங்களுது பாத்தீங்கன்னா நாங்க அதை எனேபிளே பண்ணல. ஆட்டட் ஃபீச்சரே எனேபிள் பண்ணல. சிபியூக்கும் சரி மெமரிக்கும் சரி. ஸோ நாங்க என்னுடைய ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட்ல வந்து மெமரிக்கு மட்டும் ஹார்ட்டட் எனேபிள் பண்ணிருக்கோம். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி என்விரான்மெண்ட் பொறுத்து தான். நாங்க இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்றதுனால பிசினஸ் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிதானே? இல்ல பிசினஸ் காஸ்ட்லுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. பிகாஸ் இது VMware கொடுக்குற ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆமா. சோ இது வந்து அட்வான்டேஜ் தான். VMware நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறான், நம்ம இத யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல நம்ம கஸ்டமருக்கு எதுவும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்ல ஒரு டெக்னிக்கல் கஸ்டமரா இருந்தாங்க அப்படின்னா அவன் வந்து கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவன் மோஸ்ட் ஆஃப் த சைட்ல இருக்கவங்க வந்து சோ டெக்னிக்கல் பர்சன் இருக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு இது வேணும், நான் இந்த பிசினஸ் ரன் பண்றேன்றத மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ டெக்னிக்கலி அவங்க வந்து டெப்தா நாலேஜபிளா இருக்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே உங்களுக்கு இது தேவையா, இது இந்த ஃபீச்சர் நல்லா இருக்கும், இந்த ஃபீச்சர் ஓகே அப்படின்றது நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சொல்யூஷன் ஆர்கிடெக்டா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி பேக்ரவுண்ட் எதுவாகும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கரெக்ட். சோ ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் வருது, ஒரு இன்ஃப்ரா நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த ஆர்கிடெக்சர் எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம்? பிசினஸ் உடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுவோம். எத்தனை ஹோஸ்ட் போடலாம், எத்தனை விஎம் ரன் பண்ண விடுவீங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கும், எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 5 years டவுன் டு 5 years நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் ஆர்கிடெக்சர்ல. சோ அந்த டைம்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க இஃப் தே ஆர் ஓகே வில் கோ. பட் என்னோட இதுல வந்து நாங்க பண்றது இல்ல. நாங்க பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றதுக்காக நாங்க அதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சோ இது எனேபிள் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும்ன்றீங்களா? எல்லா சர்வருக்கும் வராது. இல்ல எல்லா சர்வருக்கும் வராது, எல்லா டைமும் வராது. சம்டைம்ஸ் நான் இப்ப வந்து சர்வர் ஆன்லைன்ல இருக்கு, நான் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்றேன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ சம் ஆஃப் த சர்வர்ஸ் அப்ளிகேஷன் நிறைய லோட் ஆகுது இல்லையா, நிறைய லோடு இருக்க சர்வருக்கு கண்டிப்பா there is a chances sometimes it happens. என்னோட ஹோஸ்டோட ரிசோர்ஸ் வந்து அதிகமாச்சுனாலும் இதனால கூட இருக்கலாம் அப்படிதானே? ஐ மீன் அந்த டைம்ல. ஆமா இப்ப நான் ஆன்லைன்ல ஒரு இன்க்ரீஸ் பண்றேன், the சேம் அதர் சர்வரும் என்னுடைய சிபிஓ மெமரியோ அதிகமா எடுத்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரிசோர்ஸ் வந்து அதிகமாகும் இல்லையா? சோ அதனால இதேதான் என்னோட ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எனேபிள் ஆயிருக்கும். ஸோ there is a difference for each environment. லைக் ஒரு நம்ம இப்படிதான் இருக்கும்ன்றத நம்ம சொல்லிட முடியாது. ஒரு என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம போய் அடாப்ட் ஆயிக்கணும். ஹாட் பிளேக் வந்து இப்போ எனேபிள் பண்ற டைம் மட்டும் தான் லேட்டன்சி இருக்குமா, இல்ல வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா ஒர்க்கிங் பண்றதுலயே வந்து லேட்டன்சி இருக்கும்? நம்ம எனேபிள் பண்றோம், எனேபிள் பண்ணும்போது இருக்கு. நானே பார்த்திருக்க ஒரு சிச்சுவேஷனு, ஒரு இன்க்ரீஸ் பண்றோம் போது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது, அப்படியே ஹேங் ஆகி நின்றுடும், பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும், நம்மளால மற்ற டேபுக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால மெயினா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சில கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓகேன்னு. பட் இது குட் ஃபீச்சர் VMware கொடுத்திருக்க ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ஃபீச்சர்னா இதுவும் ஒண்ணு. அதுல சொன்ன மாதிரி லினக்ஸ் சர்வர்ல there are many chances for that, பட் விண்டோஸ் சர்வர் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு இருக்காது. லோட பொறுத்து தான் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு எத்தனை ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்? எனக்கு ஒரு மெயினான டவுட் இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம லைசென்ஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோர் பேஸ் லைசென்ஸ் ஆயிடுச்சு, ரைட்டா? இல்ல 2 லைசென்ஸ் இருக்கு. கோர் பேஸ்டும் இருக்கு, ரோபோட் லைசென்ஸ் சொல்லுவாங்க, VM பேஸ் அது லைசென்ஸ் இருக்கு. 2 லைசென்ஸ் இருக்கு. ஓகே. ஆஃப்டர் பிராட்காம்க்கு அப்புறம் எல்லாமே கோர் பேஸ் லைசென்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா குளோபல் லைசென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சோ அது இங்க எப்படி அது அப்ளிகபிள் ஆகும்? லைக் நம்ம கோரோ இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த லைசென்ஸும் மாடிஃபை பண்ணணும் இல்லையா?
இல்ல ஆக்சுவலி அது நல்ல இப்ப கொண்டுட்டு இருக்கிறது காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் அது நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். இப்ப எங்களது எல்லாத்துலயுமே வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். பட் அந்த ஆக்டிவேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். மெயின் என்னன்னா டிஆர்எஸ் வந்து அதுல நம்மளுக்கு ஆக்டிவேட்டா இருக்கு. டிஆர்எஸ் உடைய காஸ்ட் வந்து அதுல ரெடியூஸ் ஆகுது. ஓகே. இப்ப நாங்க ரீசெண்டா பண்ணதுல டிஆர்எஸும் எனேபிள் பண்ற மாதிரி ஒரு லைசன்ஸ். ஸோ அது ஏன்னா இப்போ முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா டிஆர்எஸ் எனேபிள் பண்றதுக்கு ஒரு தனி லைசன்ஸ், அதுக்கு ஒரு ஓகே. தனி காஸ்ட். ஸோ இப்ப வந்து இதுலயே வந்து குளோபலா பண்ற மாதிரி இருக்கு. இப்ப லாஸ்டா ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல போட்டதுல வந்து இது, பட் ப்ரொடக்ஷன்ல நாங்க கொண்டுட்டு வரல இன்னும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கு. ஆஹ் அது குளோபல் லைசன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ டிஆர்எஸ் லைசன்ஸும் அதை எடுத்துக்குது. நான் அதை ஓகே. டீடைலா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே. எனக்கு இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்குறோம் ஒரு விஎம் வந்து இப்போ 64 கோரோ 32 கோரோ நம்ம வந்து ஒரு ESXi ஹோஸ்ட் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, பட் அந்த 32 கோருக்கு லைசன்ஸ் நம்ம வேணும் இல்லையா? ஸோ அப்பன்றப்ப இந்த இடத்துல நம்ம 32 கோர் வந்து ESXi ஹோஸ்ட்க்கு கொடுப்போமா, இல்ல விஎம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விஎம் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோமா? நோ ESXi-க்கு கொடுக்குறோம் நம்ம. ஓகே. ஃபார் இன்னொரு क्वेश्चन, இப்ப ESXi வந்து இப்ப கேன்சல் பண்ணுங்களா? இத கேன்சல் பண்ணுங்க அசோக். ஒரு ESXi போங்க. ஆக்ஷன் போங்க. ஆக்ஷன் கீழே வாங்க. அசைன் லைசன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் அசைன் பண்றோம்னா அந்த லைசன்ஸ் வந்து ESXi-க்கு. ஓகேங்களா? இந்த லைசன்ஸ் வந்து விஎம்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஒரு டைம் இருக்கும், ஒரு சர்டன் பீரியட் 30 days ஆர் 60 days சம்திங், 60 to 90 days நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நம்ம ரெனிவல் பண்ணிடலாம். இந்த ESXi இந்த லைசன்ஸ் வந்து ESXi-க்கு, நாட் விஎம்க்கு. ஓகே. சரி, இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ 64 CPU பேஸ் பண்ணி நம்ம லைசன்ஸ் வாங்குறோம் இல்லையா, அந்த CPU-க்கு ஏத்த மாதிரி நம்ம விஎம் கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து 64 கோர் உள்ள நான் ஒரு சிபியூல வந்து பாத்தீங்கன்னா நான் 32 லைசன்ஸ் அந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கலாமா, இல்ல 60 கோர் தான் நம்ம போடணுமா? அப்படி கேட்டீங்கன்னா நம்ம போடலாம். ஈவன் வேற ஒரு கிளஸ்டர்ல இருந்து கூட நம்ம அந்த ESXi கூட இந்த லைசன்ஸை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நான் 64 கோருக்கு நான் லைசன்ஸ் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ESXi-க்கு 32 தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, மிச்சம் இருக்குல்ல என்கிட்ட, சோ நான் வேற ஒரு ESXi கூட அந்த லைசன்ஸை நான் அசைன் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. சோ அது மாதிரி பண்ணலாம். நம்ம வேற வேற கிளஸ்டர்ல இருக்கு, எனக்கு அதுக்கு லைசன்ஸ் காலியா போகுது. இப்ப ஒரு 2 பிசினஸ் இருக்கான். ஒரு பிசினஸ் வந்து அதிகமா லைசன்ஸ் போட்டிருக்கான், பட் அது ரெக்வயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு, லைசன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. இன்னொரு பிசினஸ் வந்து அவன் வந்து லைசன்ஸ் இன்னும் அப்ரூவல் பண்ணல, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அது வரைக்கும் ரன் பண்ணணும் அவனோட பிசினஸ் அப்படின்னும் போது நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். அந்த டைம் நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக போட்டுக்கலாம். ஏன்னா நாங்க அது மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. சோ இது டைம் எடுக்கும். லைசென்ஸ் பை பண்றது வந்து நம்ம ஈச் கோர் கால்குலேட் பண்ணி பை பண்ணுவோமா, இல்ல ஸ்டாண்டர்ட் இல்ல என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு அப் டு 32 கோர் சப்போர்ட், அப் டு 64 கோர் சப்போர்ட்னு சொல்லிட்டு வருமா லைசென்ஸ்? see 32 64ன்னு கூட நம்ம வாங்கலாம். பேசிக்கலி எங்களுதுல எப்படி வாங்குவோம்னா நாங்க 32 64 அப்படிதான் வாங்கிருக்கோம். ஏன்னா நாங்க வந்து அது ஃபீச்சர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்க ஃபீச்சர்ல எவ்வளவு விஎம் ஆட் பண்ண போறோம்னு தெரியாது. இல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஈச் கோருக்கு லைசென்ஸ் வாங்கணுமா, இல்ல அவங்க ஒரு பண்டில் மாதிரி அப் டு 32 கோர் சப்போர்ட், அப் டு 64 கோர் சப்போர்ட் பண்ணுவாங்க? அது மாதிரி தான் போட்டுருப்பாங்க. சப்போர்ட் 32 64 இது மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது எதுவும் பிளான்ஸ் மாதிரி இருக்கா? ஸ்டாண்டர்ட், எவல்யூஷன் அண்ட் இந்த மீன் என்டர்பிரைசஸ்? என்டர்பிரைஸ் இது வந்து இது லைக் என்டர்பிரைஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன் கரெக்ட்டா உங்களுக்கு சொல்லணும்னா. எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட், ஃபவுண்டேஷன். இல்ல என்ன டிஃபரன்ஸ்ன்றத நீங்க சொல்லலாம். என்டர்பிரைஸ் பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரீட்டைல்னு ஒன்னு வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு தேடி காமிச்சாரு, பட் எங்களுதுல என்ன இருக்குன்னா என்டர்பிரைஸ் பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரீட்டைல்னு போட்டு வாங்கியிருக்கோம்.
இதுதான் எங்களுதுல இருக்கு ஸ்டாண்டர்ட் அதுதான் நீங்க என்டர்பிரைஸ். காமிச்சாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈச் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராவா எனேபிள் ஆகுது. சோ அதுவுமே காமிச்சாரு. ஓகே, லைசன்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டாரா அவரு? இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சாரு. நான் கேட்டேன், எனக்கு டவுட் ஆயிடுச்சு திரும்ப, அதனால நான் திரும்ப உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இல்ல லைசன்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, லைசன்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அது வரும், லைசன்ஸ் கிளாஸ் இருக்கு ஆல்ரெடி. போன லாஸ்ட் பேட்ச் கூட எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைசன்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, எங்களுக்கு விசான் இருக்கிறதுனால விசானுக்கு தனியா ஒரு லைசன்ஸ் வாங்கிருக்கோம். ஓகே ஓகே, லைசன்ஸ் மேபி ஒரு டாபிக்கா எடுக்க சொல்லலாம். நான் சஜஸ்ட் பண்றேன் தேரி கிட்ட, பார்க்கலாம். அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த அவங்க பைப்லைன்ல இருக்கும் கண்டிப்பா உங்க லிஸ்ட்ல. மேபி பார்க்கலாம். இதை செக் பண்ணுங்க பிராட்காம் என்னதான் கொடுக்குறான்னு. இல்ல இப்ப 3 லைசன்ஸ் இருக்கு, அதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இப்ப 3 தான் இருக்கா பிராட்காம்? எசென்ஷியல் பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி எங்களுதுல வந்து நாங்க என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்கோம், எசென்ஷியல் வச்சில்ல. எசென்ஷியல் எதுக்கு? எசென்ஷியல் ஓபன் பண்ணுங்க, அதுல என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். எசென்ஷியல் இது அப்டேட்ஸா லைசன்ஸ்னு பாருங்க. இல்ல லைசன்ஸ் நினைக்கிறேன். லைசன்ஸ்னா பிரைஸ் டாக் வந்திருக்கும். அசோக் பாருங்க, இது கிடையாது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் தான் காட்டுறேன். பட் நீங்க எக்ஸாக்ட்டா இத கேக்குறீங்க. நீங்க சர்ச் பண்ணுங்க, இன்னொரு டேப்ல சர்ச் பண்ணுங்களேன். லைசன்ஸ் காஸ்ட்னு போடுங்க, வரும். இப்ப 2 monthsக்கு முன்னாடி அவன் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிருக்கான். அத பார்த்தா நம்மளுக்கு சார் ஆக்சுவலா பிராட்காம் டைரக்டா லைசன்ஸ் சேல் பண்ண மாட்டான், பார்ட்னர் வழியா தான் சேல் பண்ணுவான். ஸோ அதனால வந்து நீங்க செப்பரேட்டா பார்த்தா தான் தெரியும். நாட் ஒன்லி பிராட்காம் கிடையாது, எல்லா எந்த ஒரு சாஃப்ட்வேர் கார்பரேட் கம்பெனியுமே டைரக்ட் செல்லிங் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்க கூட கிளிக் பண்ணுங்க. இவங்கலாம் என்னன்னா வெண்டாரோட கொனெக்ஷன், நம்ம ப்ரோ கிடையாது, கீழே வாங்க. ஓகே ப்ரோ, தெரியல. பேக் டு தி கிளாஸ் போயிடுமா? சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது என்ன வால்யூம் பேஸ் பண்ணி இன்கிரீஸ் ஆகும். சரி, டிலே ஆயிட்டு இருக்கு. வேற கிளாஸ் ஆமா டிலே ஆகுது. சோ நம்ம லைசன்ஸ் வேற கிளாஸ் எடுக்கலாம் நம்ம. அதை இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்.
ஓகே, இப்போ நம்ம திரும்ப போயிடலாம். ஆட்டோட எப்படி எனேபிள் பண்ணி பார்க்கலாம். எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. விஎம் போயிடுங்க. ஸோ இப்போ டவுன்ல தான் இருக்கு. ஸோ சர்வர் வந்து இப்போ விஎம் ஈஸியா ஆர்டர் எனேபிள் பண்ணலாம். எடிட் செட்டிங்ஸ் போயிடுங்க. எனேபிள் ஹாட்டட், எனேபிள் சிபியூ ஹாட்டட் இருக்கா, அதை எனேபிள் பண்ணுங்க. குட். இப்போ வந்து சிபியூ எனேபிள் பண்றோம். நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணலாம். லைக் ஐ திங்க் நம்ம ரெண்டுமே செக் பண்ணிடலாம், டைம் சேவ் பண்ணலாம். சிபியூ மினிமைஸ் பண்ணிடுங்க. இல்ல ஒன்னே இருக்கட்டும், 4 பட் சாக்கெட் ஒன்னே இருக்கட்டும். சிபியூ மெமரி எனேபிள் பண்ணிடுங்க. மெமரி ஹாட் பிளக் எனேபிள். கிளிக் ஓகே. ஓகே ஆயிடுச்சு. டாஸ்க் போங்க. இந்த டாஸ்க் மானிட்டர் இந்த சர்வருடைய விஎம் உடைய மானிட்டர் போங்க. டாஸ்க் எஸ். ஓகே ஆயிட்டு இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ வந்து ஆர்டர் எனேபிள் பண்ணிட்டோம். நம்ம வந்து சர்வர் ஆன் பண்ண போறோம். சர்வரை இப்போ வந்து ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எனேபிள் ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா என்றதை செக் பண்ண போறோம். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே, மிஷின் ஆன் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆர்டிபி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உள்ள சர்வர் ஓஎஸ் லெவல்ல நம்ம செக் பண்றோம். ஆர்டிபி எடுத்துட்டீங்களா? நோ, விஎம் ஆர்டிபி எடுக்க சொல்றேன். ஓகே, ஸோ டாஸ்க் மேனேஜர் போங்க. மோர் டீடைல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? சிபியூ 2 சிபியூ இருக்கு. ஓகேவா? ஓகே, மெமரி எவ்வளவு இருக்கு? 4 GB RAM. ஓகே, ஓபன் ரிசோர்ஸ் மானிட்டர் போயிடுங்க. கிளிக் ஓபன் ரிசோர்ஸ் மானிட்டர். நோ, இங்க கீழே இருக்க பாருங்க. ஃபீவர் டீடைல்ஸ் இருக்கு, அது பக்கத்துல இருக்க பாருங்க. நோ, அதே அந்த டாஸ்க் மேனேஜர்லயே ஃபீவர் டீடைல்ஸ் இருக்கா? இல்ல அங்க போகாதீங்க. எங்க இருக்கு? டாஸ்க் ஓ மேனேஜர்ல. ஓகே சார், இங்க இருக்கு. ஓபன் ரிசோர்ஸ் மானிட்டர். ரைட். எஸ். இப்ப யூசேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். சிபியூ யூசேஜ் 33% இருக்கு. மெமரி ஐ மீன் மேக்ஸிமம் 33 போகுது. மெமரி சிபியூ ஓகே. மெமரி கிளிக் மெமரி. ஓகே, ஸோ மெமரி வந்து 4 GB, யூஸ்ல வந்து 764 MB இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகேவா? இது ஆன்லயே இருக்கட்டும், ஐ மீன் இது ஆர்டிபிலே இருக்கட்டும். ஜஸ்ட் கோ டு விசென்டருக்கு போயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இன்க்ரீஸ் பண்ண போறோம். எதுக்கு? மெமரிக்கு இப்போ 4 GB இருக்கு. ஓகே, இன்க்ரீஸ் பண்ண முடியாதே, நம்ம கிட்ட தான் ரிசோர்ஸ் இல்லைல்ல. டவுன் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம RAM இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஒரு 4 ஏன்னா GB 20 தானே இருக்கு. வச்சிருக்கீங்க.
நான் என்ன சொல்லிருக்கேன், த்ரெஷோல்ட் வைக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. எஸ் ரைட். சோ அதனால வேண்டாம், நம்ம டிக்ரீஸ் பண்ணி ஓகே பார்க்கலாம். ஓகே. ஓகே, எடிட் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஓகே, மெமரி 4 இருக்கு, நம்ம 2 மாத்தலாம். 2 போட்டுருங்க. அது ஜஸ்ட் அது மேலே ரைட் பண்ணுங்க, ரைட் ஆகும். ஓகே. ஆஹா, என்ன சொல்லுது? ஓகே, ஆயிடுச்சா? இது வெளியே வாங்க. இல்ல இல்ல, அது வெளியே இல்ல, 2 தான். 2 கொடுங்க. 2 கொடுத்துட்டு வெளியே வாங்க. ஐ மீன் அத கிளிக், அந்த கர்சர் எடுத்துட்டு வெளியே வாங்க. ஓகே, அந்த ஓகே ஐகான் கொடுக்கன்றீல. இல்ல அந்த ஐகான் செலக்ட் பண்ணுங்க. அந்த ஐகான், அந்த ரெட் டாட் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்களேன், இந்த 2 பக்கத்துல. என்ன சொல்றது? மெமரி மஸ்ட் பி வித்தின் 4096. ஓகே, 4GB மினிமம். ஓகே ஓகே. மினிமம் ரிக்வயர்மென்ட். நம்ம வேற இது, இந்த சர்வரை வந்து 109க்கு மைக்ரேட் பண்ணுங்க. ஓகே. யா, இந்த சர்வர் 109க்கு மைக்ரேட் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து ஏன்னா 109ல தான் இருக்கு, வேற 111ல பண்றேன். 109ல தான் இருக்கா? ஆமா, அதுல தான் VCSம் இருக்கு. ஓகே, VCS எவ்வளவு ஆக்குபை பண்ணிருக்கு? மெமரி எவ்வளவு இருக்கு? 2.64 தானா யூசேஜ்? ஓகே, பட் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கும்? ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழ வாங்க. ஒரு 18GB. ஸ்க்ரால் பண்ணுங்க. ஹார்ட்வேர் மேல 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 கொஞ்சம் மேல போயிடுங்க. ஹார்ட்வேர் இருக்கும் பாருங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க ஹார்ட்வேர், VMware ஹார்ட்வேர். கிளிக் பண்ணுங்க. எவ்வளோ? 48GB கொடுத்துருக்கு. சாரி, மேல ஹார்ட் டிஸ்கா மெமரி 12GB. ஓகே. ஓகே, VCS 12GB அலோகேட் ஆயிருக்கா? ஓகே, இப்போ நம்ம டிக்ரீஸும் பண்ண முடியாது. சரி, ஓகே, நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். செக் பண்ணலாம், அப்புறம் உடனே டிக்ரீஸ் பண்ணலாம். 6GB கொடுத்துருங்க. ஓகே. கிளிக் ஓகே. இப்போ 4GBல இருந்து 6GB கொடுத்துருக்கோம். இப்போ அது ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு இஷ்யூ ஆக சான்சஸ் இருக்கு. அடிப்பி போங்க. இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ஓகே, 6GB. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அவைலபிள்ல பாத்தீங்கன்னா அங்க முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 4GB இருந்துச்சு. இப்போ வந்து 6GB இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்படிதான் நம்மளுக்கு காமிக்கும். நம்ம OS லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணணுமானா இல்ல. ஒன்லி vCenter லெவல்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி OS லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஈவன் CPUக்கும் நம்ம ஹார்ட் டிஸ்க் தான் OS லெவல்லையும் ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மெமரி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் ESXi போங்க. ESXi உடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 109ல. ஓகே, ஸ்டில் 2.57. பட் யூசேஜ் இல்லைல்ல, அதனால ஓகேவா இருக்கு. ஃபைன். பட் ப்ரொடக்ஷன் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா த்ரெஷோல்ட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் த்ரெஷோல்டு. இல்லைன்னா எந்த டைம்ல வேணாலும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ த்ரெஷோல்டை மட்டும் அபோவ் 70% மேல பண்ணிடாதீங்க. பட் இது சும்மா டெஸ்டிங்காக பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா ஹாட் வந்து நம்ம சர்வர் ஆன்லைன்ல இருக்கும் போதே நம்ம எனேபிள் ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் மெமரிக்கு. நம்ம ஈவன் OS லெவல்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம பண்ணணும். ஹாட் வந்து பண்றதுக்கு டவுன் டைம்ல பண்ணணும், ஹாட் எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஹாட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா CPU சரி மெமரியும் சரி நம்ம எப்ப வேணாலும் சர்வர் ஆன்லைன்ல இருக்கும் போதே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எந்த வெர்ஷன்ல இருந்து இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணதுல இருந்தே இருக்கு. 5.0 சம்திங்ல இருந்தே இருக்கு இந்த ஓகே ஃபீச்சர். ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஃபீச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன்ல இருக்கும் போதே நம்ம ஹாட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் CPU மெமரி. பட் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுங்க த்ரெஷோல்டு. இதுதான் ஹாட் ஃபீச்சர்னாலே இது மட்டும்தான். இது கிளியரா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம CPU ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, CPU ஆட் பண்ண முடியாது ஆப்வியஸா, நம்ம கிட்ட ESXi இல்ல. ஸோ சப்போஸ் இன் ப்ரொடக்ஷன்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல இருக்கும் போது. பட் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரிவர்ட் பண்ணிடலாம் உடனே. இப்போ டிக்ரீஸ் பண்ணிட்டான். டிக்ரீஸ் பண்றேங்க. 4.
இப்ப அங்க 6 ஜிபி பார்த்தோம் இல்லையா, இப்ப 4 திரும்ப டிக்ரீஸ் பண்றோம். என்ன சொல்றது? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னா? ஆமா ஆமா ஓகே, கண்டிப்பா எப்பவுமே ஸ்னாப்ஷாட். டிக்ரீஸ் இது பண்ண டெஸ்ட், முடியாதா? 4GB ஆயிடுச்சு. இது டெஸ்ட் என்விரான்மெண்ட்ன்றதுனால நம்ம வந்து ப்ராப்ளம் இல்ல. பட் ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோம். நீங்க விண்டோஸ் பேட்சிங் பண்ணணும்னாலும் சரி, என்ன இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி, ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்றீங்க இல்ல ஹார்ட் டிஸ்க் டிக்ரீஸ், என்ன மாதிரியான வேலை பார்த்தாலும் ஸ்னாப்ஷாட் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நாளைக்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவர்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த சேஞ்சஸ்க்குமே வந்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிடும். இந்த சர்வர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், அதோட ரியாக்ஷன் வந்து 24 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிடும். இது கரெக்டா கடைக்கு வந்தேன்னா சவுச்சவுக்காய் ஒரு 2 வாங்கிட்டு சொல்லுங்க. என்னாச்சு அசோக், பண்ண முடியலையா? டிக்ரீஸ் பண்ண முடியல. டிக்ரீஸ் பண்ண மெமரி முடியல. must be 6144 MB and 64 GB ன்னு காட்டுது. பட் மெமரி டிக்ரீஸ் பண்ணலாம், ஏன் பண்ண முடியல? மெமரிக்கு ரிடண்டன்சி வந்து கிடையாதுல்ல மேம்? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அசோக், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நோ எக்ஸ்பேண்ட், அந்த மெமரி ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் சொல்றேன், லெஃப்ட்ல பாருங்களேன். ஓகே, நார்மலா அது பண்ணணும். மெமரி டிக்ரீஸ் பண்ணலாம், நாங்க பண்ணிருக்கோம் அந்த ஆப்ஷன். பட் இதுல ஏன் வரலன்னு தெரியலையே. அந்த ஐகான் திரும்பவும் பண்ணுங்க. மினிமம் 6 இருக்கணும்னு சொல்லுதா? நாங்க 2 GB எல்லாம் கூட போட்டுருக்கோம். 6 கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து 4GB நம்ம கூட இருக்கிறப்போ 40 சம்திங் MB காட்டுச்சு. இப்போ 6க்கு கொடுத்தோன்னே 6GB மஸ்ட் அப்படின்னு காட்டுது. சரி, சர்வர் டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டு பண்ணுங்க, கேன்சல் பண்றேங்க. ஆக்சுவலி டிக்ரீஸ் வந்து டவுன் பண்ணிட்டு பண்ணலாம், பட் செக் பண்ணலாம். டவுட், இப்போ ஆர்டிபி வந்து நம்ம இருக்கோம் க்ளோஸ் பண்ணாத, இது ப்ராப்பர் வே இருக்கா இல்ல நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா? லாக் அவுட் பண்ணனும். எப்பவுமே லாக் ஆஃப் இல்ல இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்படி பண்ணீங்கன்னா உங்க செஷன் ஆக்டிவ்ல இருக்கும். பின்னாடி உங்க செஷன் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். நீங்க எப்பவுமே லாக் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நீங்க ரிமோட்ல இருந்து நான் அப்படியே லாக் ஆஃப் கொடுக்கணும். லாக் ஆஃப் கமெண்ட்ல போய்ட்டோ இல்ல ரன்ல போய்ட்டோ லாக் ஆஃப் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆஃப் ஆயிடும். ஓகே ஓகே. சோறு சாப்பிடணும், பொங்கல் சாப்பிடணும், அள்ளி வைங்க. இப்போ நீங்க அந்த சர்வரை டவுன் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? எடுத்து வைங்க பச்சிக்கிட்டு. ஷேர்ல தான் இருக்கும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே சாரி. யா, இப்போ வந்து இத பவர் ஆஃப் பண்றேன். பவர் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்ப பண்ணுங்க. ஓகே ஓகே, பவர் ஆஃப் பண்ணனும்னா இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி டிக்ரீஸ் வந்து ஹாட் ஆட் வந்து ஒன்லி இன்க்ரீஸ்க்கு தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டிக்ரீஸ்க்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு ஆகல. இப்போ அதுக்கு டவுன் டைம் வேணும். டிக்ரீஸ் பண்ணா அப்ப டவுன் டைம் வாங்கி தான் பண்ணணும். ஆமா, டிக்ரீஸ்க்கு வந்து டவுன் டைம் தேவைப்படும் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நம்ம டிகிரேட் பண்றோம் இல்லையா, ஒரு நார்மல்ல இருந்து நம்ம வந்து கீழே அந்த டிகிரேட் பண்றோம், ஒரு 2 GB வந்து கீழே கம்மி பண்றோம். ஸோ அதுக்கு டவுன் டைம் தேவைப்படும். பட் CPU செக் பண்ணுங்க. நான் டிக்ரீஸ்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ரொடக்ஷன்ல கூட எடிட் செட்டிங்ஸ் போங்க. இல்ல சர்வர் ஆன்லைன்ல வந்துட்டு ஓகே CPU தான், CPU 2 இருக்கா, இது ஓகே. இப்ப சர்வர் டவுன்ல இருக்கு அப்படிதானே? ஓகே, இப்போ CPU வேணா நம்ம கம்மி பண்ணிட்டு ஹார்ட் பிளக்ல இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா CPU இப்போ இது சர்வர் டவுன்ல இருக்கா ஆன்ல இருக்கா? இப்போ டவுன்ல தான் இருக்கு. டவுன்ல தான் இருக்கா? ஓகே, அதனால தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வருது. ஓகே சரி, ஓகே. இத டவுன் பண்ணிடுங்க. 1 பண்ணிடுங்க. 1 பண்ணிட்டு நம்ம திரும்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிடுங்க. சர்வர் ஆன் பண்ணுங்க. ஏன்னா ஹாட் ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல இன்க்ரீஸ் ஆகணும். ஆர்டிபி எடுக்கும். ஆர்டிபி யா ப்ளீஸ். அது டிஸ்கனெக்ட் ஆகி லாக் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். நீங்க சர்வர் டவுன் ஆயிடுச்சு இல்ல.
முன்னாடி 2 CPU இருந்துச்சு இல்லையா? லாஜிக்கல் அண்ட் வர்ச்சுவல் ரெண்டுமே 2 இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு சாரி சாக்கெட் 1 இருந்துச்சா? இப்போ 1 மாத்திருக்கோம் இல்லையா CPU? செக் பண்ணிடலாம். எஸ் மேம் 1 மாத்திருக்கோம். மோஸ்ட்லி டிக்ரீஸ் போவாங்க பிசினஸ் எந்த சிச்சுவேஷன்ல அவங்க டிக்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க அவங்க ரிசோர்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வரை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன், அது டெவலப்மெண்ட் சர்வரோ ஏதோ ஒரு சர்வர், பட் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து வேற அந்த ரிசோர்ஸ் வந்து நான் வேற விஎம்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் காஸ்ட் கட்டிங்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணலாம்னா, இந்த பிசினஸ் சொல்லுவாங்க இந்த சர்வர் நாங்க ரொம்ப யூஸ் பண்றது இல்ல, இந்த டைம்ல மட்டும் தான் யூஸ் ஆகுது, ஸோ மெமரி வந்து யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே டிக்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா டிக்ரீஸ் பண்ணிட்டா நம்ம அதை வந்து வேற விஎம் கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம் மெமரி. அந்த சர்வர் வந்து யூசேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ளிகேஷன்ல ரொம்ப கம்மியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ப டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோல நம்ம டிக்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப வெரி ரேர் டிக்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. நமக்கு இதுல ப்ராசஸர் வந்து கோர் 1 ப்ராசஸர். ஓகே சார், யா வர்ச்சுவல் ப்ராசஸர் 1. யா ஏன்னா டவுன் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்களா முன்னாடி 2 இருந்துச்சு, இப்போ 1. இப்ப நம்ம அகைன் 2க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப சர்வர் ஆன்லைன் வந்துருச்சு இல்லையா? இப்ப நம்ம 2 ஏன்னா ஆட்டட் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிருக்கோம், அதனால நம்ம 2 இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரிசோர்ஸ் டவுன் பண்ணும் போது ஐ மீன் டிக்ரீஸ் பண்ணும் போது சர்வர் டவுன்ல வச்சுதான் டிக்ரீஸ் பண்ண முடியும், ஆப்ஷன் அப்பதான் வரும். ஒரு சர்வ் இன்க்ரீஸ் பண்ணும் போது ஆட்டட் எனேபிள் பண்ணியிருந்தா சர்வர் ஆன்லைன்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ரீஸ்க்கும் இன்க்ரீஸ்க்கும் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே ஓகே ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, பேக் டு விசென்டர் போயிடுங்க. அதே மாதிரி எந்த சினாரியோலாம் டிக்ரீஸ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் டிக்ரீஸ்க்கு போகும். ஓகே, இப்போ 2 இப்போ ஆல்ரெடி எனேபிள் ஆயிருக்கு. இப்போ 2 போடுறோம், யா வந்துருச்சு. நம்ம ஈஸியா ஆன்லைன்ல இருக்கும்போது இன்க்ரீஸ் பண்றோம். பட் டிக்ரீஸ் பண்ணணும்னா அது வந்து அலோ பண்ணாது, ஏன்னா அது ஆன்லைன்ல இருக்கு இல்லையா? நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை டிக்ரீஸ் பண்ண முடியும். யா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து சிபியூ டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. லைக் நிறைய சிபியூ கொடுத்துருந்தாங்க அந்த டைம்ல அந்த சர்வருக்கு அப்படின்னா அது சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிபியூ டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க இத. ரெஃப்ரெஷ் ஆஃப் பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா. யா க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. யா யா வர்ச்சுவல் ப்ராசஸர் வந்து இப்போ 2 சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணோம், இது வந்து டவுன் டைம்ல எடுக்கவே இல்லை அந்த சர்வருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நீங்க டே டு டே லைக் வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணுவீங்க, வீக்லி ட்வைஸ் உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுவீங்க. இதுல ஏதாச்சும் சோஃபார் எதுனா டவுட் இருக்கா? ஓகேவா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகேனா? ஓகே அசோக், நான் சில லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் செஷன் வந்து ஜஸ்ட் போட்டு வைங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு விஎம் பேக்கப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஎம் பேக்கப் வந்து விஎம்ஆர் உடையது ப்ராடக்ட். விஎம் பேக்கப், விஎம் பேக்கப், யா விஎம் பேக்கப். எஸ் எஸ் VEEAM. இது வந்து வர்ச்சுவல் மிஷின் மட்டும் தான் பேக்கப் எடுக்கும். வேற எந்த பிசிக்கல் சர்வர், நெட் ஆப் சர்வர், எந்த சர்வருமே இது பேக்கப் எடுக்காது. ஒன்லி இந்த விஎம், இது வந்து VMware ப்ராடக்ட். இது வர்ச்சுவல் மிஷின் பேக்கப்காக விஎம்ஆர் கண்டுபிடிச்சது தான் இந்த ப்ராடக்ட்.
இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வச்சிருப்பாங்க. விஎம் பேக்கப் கண்டிப்பா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில இருக்கும். இது எப்படி கான்ஃபிகர் பண்றது, இது எப்படி பேக்கப் ஒர்க் ஆகும், எப்படி vCenter கூட கனெக்ட் பண்றது எல்லாம்ன்றது நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு டவுன்லோட் பண்றது, அதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஷூர் ஓகே. ஆக்சுவலி பேக்கப் வந்து எனக்கு தெரியல தேரி பேக்கப் எடுக்க போறாங்களான்னு. பட் இந்த விஎம் பேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சுவிட்ச் ஓவர் பண்ணீங்க கம்பெனியோ இல்ல வேற எதனா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அந்த லிங்க். நான் செக் பண்றேன் இப்ப என்ன எதனா சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு. ஓகே ஷூர். ஓகே மேம் ரெய்டு வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராசஸா இல்ல ரொம்ப பெரிய ப்ராசஸா? ரெய்டு வந்து கான்ஃபிகரேஷன் கேக்குறீங்களா? ஆமா, கான்ஃபிகரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். கான்ஃபிகரேஷன் ரெய்டு வந்து கான்ஃபிகரேஷன் வந்து எப்ப பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்வர் ESX சர்வர் வாங்குறோம் இல்லையா, அந்த சர்வர் வாங்கும் போது தான் ரெய்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இது வந்து நீங்க அடிக்கடிக்கு பண்றீங்கன்னா இது வெரி சிம்பிள் ப்ராசஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். பட் இல்ல எப்பயாச்சும் பண்றதுன்னா கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் லைக் ரெய்ட் 1 பண்றது. பட் நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஆனா இது ஒரு டூல் தான மேம்? டூலா? புரியல. இல்ல டூல்ல தான பண்ணுவோம் அது? இல்ல டூல்ல பண்ண மாட்டோம். எனக்கு தெரியல டூல்ல பண்றாங்களான்னு. பட் எங்களுக்கு டூல்ல பண்ண மாட்டோம். நாங்க சர்வர் ESX சர்வர் வாங்குறோம் இல்லையா, நாங்க டேட்டா ஸ்டோர் வருது இல்லையா, எங்களுது எப்படின்னா நாங்க சான் ஸ்டோரேஜ் வாங்கல. சான் ஸ்டோரேஜ் எங்களுதுல வந்து ஒரு 3 பிசினஸ் கிட்ட தான் இருக்கு. மற்றது எல்லாமே வந்து டிஸ்க், லோக்கல் டிஸ்க் தான் இருக்கு. அந்த லோக்கல் டிஸ்க வந்து நாங்க டேட்டா ஸ்டோரா கிரியேட் பண்றோம். அப்போ கிரியேட் பண்ணும்போது நாங்க ரெய்ட் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே யா இது பேஸ்ட் அப்பான் லைக் நம்ம என்ன சர்வர் சூஸ் பண்றோம்ன்றது. லைக் லோக்கல் டிஸ்கா போறோமா இல்ல சான் ஸ்டோரேஜா நம்ம எடுத்துக்க போறோமா இல்ல விசானா போறோமா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எங்களுதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் வந்து ஒரு 44 பிசினஸ் இருக்காங்க. அதுல வந்து ஒரு பாதி பிசினஸ் வந்து லோக்கல் டிஸ்க்ல தான் வச்சிருக்கோம் நாங்க டேட்டா ஸ்டோர். ஒரு 10 டிஸ்க் போட்டிருக்கோம். அந்த ஒரு 10 டிஸ்க் வந்து ஒரு டிஸ்க்லயும் வந்து ஒரு 500 GB இல்ல 250 GB இருக்கும். ஸோ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி ரெய்டு 1 ரெய்டு 5 அப்படி போடுவோம். போட்டு கான்ஃபிகர் பண்ணி ஒரு டேட்டா ஸ்டோரா கிரியேட் பண்ணுவோம். பட் சான் வந்து வெரி ஈஸி. ஏன்னா நம்ம சான் மேனேஜ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இது அலோகேட் பண்ணி கொடுங்க இவ்வளவு வேணும்ன்றதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அட்டாச் பண்றதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம பெருசா ஸ்டோரேஜ்ல வேலை பார்க்க மாட்டோம். நம்மளது ஃபுல்லாவே வந்து லைக் சர்வர்ல தான். நம்மளுக்கு வேலையே ஃபுல்லா சர்வர்ல தான். நம்ம ஸ்டோரேஜ்ல வேலை பார்க்க மாட்டோம், பேக்கப்ல அவ்வளவு வேலை பார்க்க மாட்டோம். பட் பேக்கப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா எந்த கம்பெனியுமே வந்து பேக்கப் இல்லாம இருக்காது. பேக்கப் இருந்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷனல் அது எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான் அது. ஏதாவது ஒரு சின்ன SOP மாதிரி இருந்தா அந்த டூலுக்கு எதுவும் ஷேர் பண்றீங்களா மேம்? அந்த ரெய்டு கான்ஃபிகர் பண்ணும்போது சும்மா ஒரு SOP மாதிரி இருக்கும்ல? ஆமா நான் பண்றேன். நான் ரெக்கார்டிங் செஷன் ரெக்கார்ட் ஆகாத போது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்ன்றத நான் பண்றேன், ஷேர் பண்றேன். ஓகே. இது क्वेश्चंस அதுல வந்து நிறைய இருக்கு. நிறைய வந்து JDல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெய்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அது சும்மா ஓரலா தெரிஞ்சுக்கிறத விட லைட்டா ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அனுப்புறேன். ரெய்டு கான்ஃபிகரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுவாங்கன்றத நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ரெய்டு 1 எதுக்காக யூஸ் பண்றது, ரெய்டு 5 எதுக்காக யூஸ் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸி கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு. ஆக்சுவலா அது கிளாஸ் நடத்திட்டாங்க. ஓகே முடிச்சிட்டாங்களா? ஓகே சூப்பர். புரிஞ்சிச்சுல? கிளியரா உங்களுக்கு? அது தெரிஞ்சிருச்சு மேம். டிஸ்க் கன்சல்டேஷன் மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ஓகே உங்களுக்கு JD வருதுன்னு சொல்றீங்க. பட் நீங்க வந்து உங்க ரெஸ்யூமை வந்து ப்ராப்பரா VMware ரெய்டு வந்து இதுலதான் வரும். நீங்க ப்ராப்பரா ஃபுல் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே VMwareல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியும் வரும்.
ஓகே இம்பார்ட்டன்ட் ரெஸ்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்றத பொறுத்து தான் கால்ஸ் வரும். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் போடுறீங்க, லை அது அந்த ஸ்கில் வந்து ஒண்ணுமே இருக்காது, பட் நம்ம ஹைலைட் பண்ற விஷயம் இருக்கு. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே ஏன்னா இப்ப நிறைய இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. VMware நியூட்டானிக்ஸ் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து நிறைய கம்பெனிஸ்ல ஓப்பனிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா VMware வச்சிருக்கோம் நியூட்டானிக்ஸும் எடுக்கிறான். ஓகே மேபி அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்ல ஹைபிரிட் க்ளவுட வச்சுக்கலான்றதுனால. பட் யா VMware தெரிஞ்சவங்களுக்கு நியூட்டானிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நியூட்டானிக்ஸ் ரொம்ப ஈஸி. பட் நியூட்டானிக்ஸ்ல ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல. பட் அதனால அவங்க ஒரு செகண்டரியா தான் வச்சிருக்காங்க. இதே மாதிரி நியூட்டானிக்ஸ் நம்ம லேப்ல ஒர்க் பண்ணி பார்க்க முடியுமா? யா நியூட்டானிக்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நானுமே லைவ் என்விரான்மெண்ட்ல நான் நியூட்டானிக்ஸ் ஒர்க் பண்ணதில்ல. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாவே VMwareன்றதுனால நான் எனக்குமே அந்த சான்ஸ் கிடைச்சது இல்ல நியூட்டானிக்ஸ்ல வேலை பார்க்கறது. யா பட் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஈஸி தான். VMware கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதாச்சும் ஒரு டொமைன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா கூட ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இன்டர்வியூ. ஈஸியா கிளியர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரலாம், பட் அங்க எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க கிளியர் பண்றத விட தேர்வோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அவரு கொடுக்குற ஜஸ்ட் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருல, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ திங்க் இன்னும் இந்த மந்த் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் செஷன் உங்களுக்கு. மேபி இந்த மந்த் முடிச்சுட்டா நீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு தான் ரெடி ஆகணும். எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து ஸ்விட்ச் பண்ண போறீங்க இல்ல VMwareக்கு ட்ரை பண்ண போறீங்க, டெக்னாலஜி மாத்த போறீங்கன்னு தெரியல. பட் நீங்க சோஃபார் என்னென்னலாம் பார்த்திருக்கீங்களோ ஒரு நீங்களே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஓகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஐ திங்க் தேரி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஹைப்பர்வைசருக்கும் VMwareக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. யா ஹைப்பர்வைசர் வந்து VMware வந்து ஒரு செப்பரேட் ப்ராடக்ட். ஹைப்பர்வைசர் வந்து ஹைப்பர்வைசர் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். அது ரொம்ப சிம்பிள், பட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இல்ல. ஹைப்பர்வைசர் வந்து நானே ப்ரீவியஸ் கம்பெனில தான் வேலை பார்த்திருக்கேன், இந்த கம்பெனில இல்ல எனக்கு. பட் ஹைப்பர்வைசர் ஒரு சின்ன கரெக்ஷன், ஹைப்பர்வைசர் கிடையாது, ஹைப்பர்-வி. யா ஹைப்பர்-வி. ஹைப்பர்வைசர்ன்றது எல்லாமே ஹைப்பர்வைசர், ESXi ஹைப்பர்வைசர் எல்லாமே ஹைப்பர்வைசர். இது வந்து ஹைப்பர்-வி. யா தேங்க்யூ. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுல ஹைப்பர்-வில ரொம்ப இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா ஹைப்பர்-வில வந்து நீங்க விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்கன்னா அது ஓகே. பட் நம்ம நம்ம VMware பொறுத்த வரைக்கும் கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். என்னதுன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து VMwareல நம்ம ரன் பண்ண முடியும். பட் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் தான் வந்து அது மோர் ஃபெமிலியரா இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம் போடும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதனால வந்து விண்டோஸ் யூஸ் பண்றவங்க வந்து ஹைப்பர்-வி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் மிக்சடு என்வாயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VMware தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி ஹைப்பர்-வி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. அதுதான் உண்மை. ஹைப்பர்-வி வந்து ரொம்ப ரேர். ஏதாச்சும் ஒரு பிசினஸ் எனக்கு அது மட்டும் செப்பரேட்டா காஸ்ட் கட்டிங் அப்படி வேணும்ன்றா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்ச ஹைப்பர்-வி போக மாட்டாங்க. ஓகே ஹைப்பர்-வி வந்து லைசென்ஸ் கிடையாது தானே? எதுக்கு ஹைப்பர்-விக்கு வந்து லைசென்ஸ் இருக்கா? இல்ல லைசென்ஸ் இல்ல ப்ரோ. லைசென்ஸ் இருக்கு. அதுக்கு லைசென்ஸ் இல்லன்னு சொல்றீங்க? ஆமா, அது ஒரு அடிஷனல் ஃபீச்சர் தானே அப்படி இல்லையா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இருக்கு. மேபி தேரி கேட்டா ஐடியா இருக்கும். தேரியுமே ப்ரீவியஸ் கம்பெனில தான் அது அந்த ஹைப்பர்-வில வேலை பார்த்தாங்க. பிகாஸ் தேரி நானுமே அந்த கம்பெனில தான் ஹைப்பர்-விக்கு லைசென்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்கு எனக்கு. பட் ஆல்மோஸ்ட் 5 years ஆயிடுச்சு. மேபி தெரியல. நெக்ஸ்ட் செஷன் தெரிய கேளுங்க ஞாபகமா. நான் இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஓகே நீங்க லைசென்ஸ் எல்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணி குழப்பிக்காதீங்க. ஒரு இன்டர்வியூ அட்டம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க.
உங்களுடைய கோர் டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகே, சோ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் ஹார்ட்டட்ல எதனா டவுட்னா கேளுங்க. நான் முடிஞ்சிச்சு, தேரி முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்டே இல்லையா? எதுவுமே டவுட் இல்லையா? கேஸ் எனிவன் புரிஞ்சா இல்லையா? இல்ல புரிஞ்சு, அது டிஸ்கஷன் போயிட்டு தான் இருந்துச்சு. கிளாஸ் முடிச்சே டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே ஓகே. சரி, ஹைப்பர்-விக்கு லைசென்ஸ் தேவைங்களா? ஆமாமா, கண்டிப்பா வாங்கணும். கோர் லைசென்ஸ் தேவைதானே? ஆமா. ஓகே, யா ஹைப்பர்-விக் லைசென்ஸ் இருக்குங்களா? ஓகே ஜி, நான் ஃப்ரீ வெர்ஷன் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இல்ல வாங்கணும். ஓகே. அப்படி ஹைப்பர் ஃப்ரீனா எல்லாரும் விஎம் விட்டு ஹைப்பர் போயிடுவாங்க. ஏன்னா லைசென்ஸ் தான், எல்லாமே லைசென்ஸ் தான். ஓகே, ஆனா அதுல அடிஷனல் ஃபியூச்சர் எதுவும் அந்த அளவுக்கு இல்ல ஜி. Yeah, இப்போ இதுல இருக்கிற ஃபியூச்சர் but- இப்போ டிஆர்எஸ் அந்த அளவுக்கு இல்ல தானே இதுல. எந்த ஃபீச்சரும் பெருசா கிடையாது, பட் தான் லைசென்ஸ் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, சோ ரிசோர்ஸ் ஆட் பண்ற சம்பந்தம் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.